தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது வருட ஸ்தோத்திரங்களும் புதிய வருட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை 2025 வருஷம் முழுவதும் ஆச்சரியமாய், அருமையாய், அதிசயமாய் நம்மை காத்து இந்த 2026 கிருபையாய் ஈவாய் தந்ததினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத அவருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் செய்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லா பெரிதும் சிறிதுமான எல்லா நன்மைகளுக்கும் நீங்களும் நானும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு எத்தனை பெரியது, அவருடைய பாசம் எத்தனை பெரியது, ஆச்சரியம் எத்தனை பெரியது, நம்மை நடத்தின வழிகள் எத்தனை பெரியது, நம்மை காப்பாற்றின, நம்மை தப்புவித்த ஆண்டவருடைய இரக்கங்கள் எத்தனை பெரியது. ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் நாம் எண்ணத்தை செலுத்துவோம். தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது இல்லாமல், நன்றி பலிகளை செலுத்துவது இல்லாமல் வேற ஒன்றையும் நாம் செலுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டை கூட்டி தந்திருக்கிறாரே, அதற்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, கடந்த ஆண்டு காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஆண்டை கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறீரே, 2026 தயவாய் ஈவாய் தந்திருக்கிறீரே. நன்றி 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 சுவாமி. உடைய இரக்கமும் கிருபையும் இந்த புதிய ஆண்டில் அதிகமாய் தொடர, அபிஷேகம் தொடர, வழிநடத்தல் தொடர ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும், நாமத்திற்கு நீர் மகிமை வர பண்ணும், கிருபை உண்டாக எங்களை நினைந்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு நன்மையின் ஆண்டாய், யுத்தம் இல்லாத ஆண்டாய், இளைப்பாறுதலின் ஆண்டாய், சாவே சமாதானம் உள்ள ஆண்டாய் எங்களுக்கு மாற்றி தாருங்கப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த 2026 பிரவேசித்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஒரு விசை கூட புதிய வருட வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026 தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 3:9. புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 3:9. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆனால் விசேஷமாய் இந்த 2026 உங்க மேல என் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி, சாத்தானுடைய கூட்டத்தார் அறிந்து கொள்ளும்படி, யூதர் அல்லாதவர்கள் அறிந்து கொள்ளும்படி, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, பிரஜாதியார் அறிந்து கொள்ளும்படி, உன்னுடைய சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி, உன்னுக்கு கர்த்தர் பகைக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த ஆண்டில் கர்த்தர் செய்ய போகிறார்.
எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம்? அப்படிப்பட்டவங்க எல்லாம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் மேல் அன்பாயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். 2026 எங்கள் மேல் நீர் அன்பாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் அன்பாயிருந்து அதை எப்படி நமக்கு வெளிப்படுத்த போகிறார், அறிய செய்ய போகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என்னுடைய சொந்தங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், புறஜாதிகள், என் சத்துருக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதர் அல்லாதவர்கள், சாத்தானுடைய கூட்டத்தார் எல்லாருக்கும் முன்பாக உங்க மேல என் மேல கர்த்தர் அன்பாயிருக்கிறதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த 2026 வெளிப்படுத்த போகிறார், அறியும்படியாய் செய்ய போகிறார். எல்லாரும் இவர் மேல் கர்த்தர் அன்பா இருக்கிறாரு, இவர் மேல் கர்த்தர் அன்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு லாசரு மரித்த போது அந்த ஊருக்கு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரியாள் போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அழுத போது எல்லாரும் சொன்னாங்க, அதை பார்த்த யூதர்கள் சொன்னாங்க, இயேசு ஆவியில கலங்கினார், இயேசு கண்ணீர் விட்டார் என்று படிக்கிறோம். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இவன் மேல் எவ்வளவு அன்பா இருந்தார், இவன் மேல் எவ்வளவு பிரியமா இருந்தார். லாசரின் மேல் பிரியமா இருந்ததை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு ஒரு அடையாளத்தின் மூலமாய் காண்பித்ததாக அங்கிருந்த யூத ஸ்திரீகள், அங்கிருந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அதே போலதான் இந்த 2026 சில அடையாளங்கள் மூலமாக, சில நன்மைகள் மூலமாக, சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவதன் மூலமாக கர்த்தர் உங்க மேல என் மேல அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க மேல என் மேல அவர் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேருக்கு சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எவ்வளவு நல்ல கர்த்தர். இந்த வருஷத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க மேல என் மேல அவர் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் செய்ய போகிறார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 36வது வசனத்திலே, அப்பொழுது யூதர்கள், இதோ அவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார், அன்பா இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் அது சிநேகித்தார் என்பது அன்பா இருந்தது காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவாய் அவனை சிநேகித்தார். அவன் இயேசு கண்ணீர் விட்டதை பார்த்த யூதர்கள் அவ்விதமாய் சொன்னார்கள். நம்ம வாழ்க்கையிலும் கூட இந்த புது வருஷத்துல நம்மேல் கர்த்தர் அன்பா இருக்கிறதை சில ஆசீர்வாதங்கள் மூலமாய் நமக்கு காண்பிக்க போகிறார். முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களுக்கு எனக்கு வேண்டியதை அவர் தரப்போகிறார், அருள போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்துல யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, John the Gospel chapter 3 verse 16, அங்கே படிக்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை கொடுத்து இந்த பூமியிலே அவர் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இந்த உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தாராம். இதைதான் ரோமர் நிருபக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 32ஆம் வசனம், ரோமன்ஸ் 8 chapter 8 verse 32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அதோடு கூட அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கும் எனக்கும் அவர் அருளாதிருக்கிறது எப்படி? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செல்ல குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். இதைதான் ரோமர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாவியாயிருக்கும் போதே
துரோகியா இருக்கும் போதே, அந்நியரா இருக்கும் போதே, தூரமா இருக்கும் போதே ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து, சொந்த குமாரனை தந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் இதைதான் ரோமர் நிருபத்தில் 8:32 கேள்வி கேட்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், குமாரனையே கொடுத்தவர் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அப்படியானால் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த 2026 டே 1 இருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் உனக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால்தான் இயேசு மத்தேயு விஷயத்தில் சொன்னார், நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு வேண்டியது இன்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். உனக்கு வேண்டியவை எல்லாம், உனக்கு வேண்டிய உணவு, உடை, உறக்கம், சுகம், பலன், கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும், உறைவிடம், உனக்கு வேண்டிய எல்லாம் கர்த்தர் தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதைதான் ரூத்தினிடத்திலே போவாஸ் விதமாய் சொல்லுகிறார். அதற்கு முன்னதாக 1 யோவான் 4:9 நான் வாசிக்கும் போது 1 யோவான் 4:9 கர்த்தர் ஸ்தோத்திரம் அங்கு என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஒரே பேரான குமாரனால் நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்துக்கு அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பினதினாலே, சொந்த குமாரனை பூமியிலே தந்ததினாலே, அவரை செல்ல குமாரனை பூமிக்கு அனுப்பினதினாலே தேவ அன்பு வெளிப்பட்டதாம். தேவ அன்பு வெளிப்பட்டதாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, அப்படியானால் சொந்த குமாரனையே தந்தவர் ஆண்டவர் இந்த ஒவ்வொரு நாளும் உனக்கும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து உங்களை என்னை நடத்த போகிறார். அதனாலதான் ரூத்தின் புஸ்தகம் 3:11 போவாஸ் ரூத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறார், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில உங்களோடு என்னோடு கூட தீர்க்கமாய் பேசுகிறார். ஆவிக்குரிய தேவைகள், உடைய சரீரத்துக்கு தேவையான தேவைகள், பொருளாதார தேவைகள், பூமிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன். இந்த கால வேளையில கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளில நாம் கர்த்தருக்குள்ள களி கூறுவோம். கர்த்தர் எனக்கு வேண்டிய எல்லாம் செய்ய போகிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் தரப்போகிறார். இது அப்படியே ஆழமா இதயத்தில் பதித்து கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம், என் தேவன் என் மேல் அன்பாயிருக்கிறதுனாலே, என் மேல் அன்பாயிருக்கிறதுனாலே எனக்கு சொந்த குமாரனே தந்தவர், அதோடு கூட இந்த பூமிக்குரிய, ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய எல்லா நன்மைகளையும் தரப்போகிறார். அவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி என் மேல் வைத்த, எங்கள் மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். பாவிகளாயிருக்கையிலே அவர் குமாரனை எனக்காக அனுப்பி பலியாக்கி என்ன அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்புள்ள தேவன் இந்த 2026 முதல் நாளிலிருந்தே எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய போகிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்களும் கூட கர்த்தரை நம்பி, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அப்படியே கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பயப்படாதே என் மகளே, பயப்படாதே என் மகனே, பயப்படாதே, நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று போவாஸ், இயேசுவுக்கு நிழலாய் இருக்கிற போவாஸ் சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதுனாலே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன். உண்மையில் நான் அன்பாயிருக்கிறதுனாலே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். உண்மையில் நான் அன்பாயிருக்கிறதுனாலே உனக்கு வேண்டியது எல்லாம் உனக்கு தருவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? 2026 உங்களுக்கு எனக்கு என்னெல்லாம் வேண்டி இருக்கிறதோ, கர்த்தர் ஸ்தோத்திர, பூமியில ஜீவிப்பதற்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்கு, கிறிஸ்துவோடு கூட கிட்டி சேர்வதற்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் தரப்போகிறார். பூமிக்குரியவைகளும் ஆவிக்குரியவைகளும் சரீரத்துக்குரியவைகளும் தந்து உண்மையில் அன்பாயிருக்கிறதை அவர் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். சுருக்கமாய் சொன்னா, குறைவே இல்லாம உங்களை என்னை நடத்தி கர்த்தர் உங்க மேல் என் மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி அவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் அன்பாயிருக்கிறதுனாலே இன்னொரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார், இன்னொரு நன்மையை நமக்கு தருகிறார். அது என்னன்னு சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 8 நான் வாசிக்கிறேன். Revelation chapter 3 verse 8. இப்பொழுதும்
8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நம்பர் 1, உனக்கு வேண்டியதை எல்லாம் தருவார். 2வது, கர்த்தர் ஸ்தோத்திரம், உனக்கு முன்பாக கர்த்தர் ஸ்தோத்திரம் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் திறந்த வாசலை, ஓப்பன் டோர், எல்லா விதத்திலேயும் உன்னுடைய கையின் கிரியைகளுக்கு ஒரு திறந்த வாசல், ஊழியத்திற்கு ஒரு திறந்த வாசல், ஒரு அனுகூலமான வாசலை கர்த்தர் உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. திறந்த வாசல் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உனக்காய் பூட்டப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்தார், வானத்தின் மதகை திறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நோவாவுடைய காலத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் வானத்தின் மதகுகள் திறவுண்டன என்று படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். மல்கியா 3:10 கர்த்தர் ஸ்தோத்திரம், வானம் திறந்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று பாரும் என்று கேட்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயாவுடைய காலத்திலே வானத்தை கிடித்திறங்கின தெய்வம் கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2026 உங்களுக்கு எனக்கும் ஒரு புது வழியை, ஒரு புது வாசலை, திறந்த வாசலை, ஓப்பன் டோர், கர்த்தர் ஸ்தோத்திரம், அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து ஒரு புது வழியில, புதிய வாசலில உங்களை என்னையும் கர்த்தர் பிரவேசிக்க பண்ண போகிறார். என் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாசல் வழியாய் நீங்களும் நானும் பிரவேசிக்க ஆசைப்படுவோமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, டியூட்ரானமி சாப்டர் 28 verse 12 நம்ம அங்க படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், வாங்காதிருப்பார். வானத்தை திறப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வானத்தின் வாசலை திறப்பார். சங்கீதத்தில் படிக்கும்போது கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக எனக்காக 78ஆம் சங்கீதம் 23வது வசனம் நினைக்கிறேன். அங்கே படிக்கும்போது கர்த்தர் வானத்தின் வாசலை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறந்தாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்தார். God opened the doors of heaven. கர்த்தர் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்தின் கதவையே திறந்தவர். இது 2026 உனக்காக எனக்காக திறந்த வாசலை, கர்த்தர் ஸ்தோத்திரம், திறந்த கதவை, கர்த்தர் ஸ்தோத்திரம், பலகணிகளை திறந்து உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒரு திறந்த வாசல், என் ஊழியத்தில் ஒரு திறந்த அனுகூலமான கதவு, திறந்த வாசலை கர்த்தர் பவுல் சொல்கிறது போல கர்த்தர் ஸ்தோத்திரம், அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 16:9 நாம் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அனுகூலமான கதவு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? திறந்திருக்கிறாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் எனிமீஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம், இன்னொரு பக்கம் எனிமீஸ். ஆனாலும் ஒரு அனுகூலமான blessed ஆப்பர்ச்சுனிட்டி, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வாதமான அனுகூலம் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். சுவிசேஷத்திற்கான கதவு, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஊழியத்திற்கான வாசல், கர்த்தர் ஸ்தோத்திரம், வியாபாரத்திற்கான வாசல், கர்த்தர் ஸ்தோத்திரம், உன்னுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கான வாசல், உனக்கு ஒரு புதிய திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டார். ஒருவனும் பூட்டாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். உனக்கு வேண்டியதெல்லாம் அன்பா இருக்கிறதுனாலே செய்வார். 2வது, ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3வதாக
கர்த்தர் என்மேல் அன்பா இருக்கிறதுனால அவர் எனக்கு செய்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னை தப்புவித்து காப்பார். என்னை தப்புவித்து காப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 3:9. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ யூதரல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறதையும் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை கொடுப்பேன். உங்களுக்கு பாதங்களுக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்வார். மன்னிக்கணும். 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலும் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி உன்னை காப்பேன். ஒரு சோதனை காலம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பூச்சக்கரத்தின் மேல், உலகத்தின் மேல், பூமியின் மேல் ஒரு சோதனையின் காலம் வருகிறது. இந்த சோதனையின் காலத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவித்து காப்பேன் என்று சொல்லுகிறார். காப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை என்னை காக்கிற கர்த்தர், உங்களை என்னை பாதுகாக்கிற கர்த்தர். இந்த பூமிக்கு இல்ல ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், பலவிதமான சோதனைகள் பாடுகள் வரலாம். பூமி பூச்சக்கரத்தின் மேல் சில சம்பவங்கள் எல்லாம் சம்பவிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் வறட்சிகள் இருக்கும், தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பஞ்சம் வரலாம். ஆனால் தம்முடைய பிள்ளைகளையோ, என் வசனத்தை பொறுமையோடு காத்து கொண்டவர்களையோ, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களையோ, வசனத்துக்கு கை கொள்கிறவர்களையோ சோதனைக்கு தப்பும்படி நான் காப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தப்புவித்து காப்பேன். உன்னை தப்புவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். உன்னை எல்லா சோதனைகளுக்கும், பாடுகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும் உன்னை கர்த்தர் தப்புவிக்கிறதுனாலே அவர் உண்மையில் அன்பா இருக்கிறதை ஜாதிகள், பிரஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், யூதரை அல்லாதவர்கள், சாத்தானுடைய கூட்டத்தார் உன்னையும் என்னையும் பார்த்து இவர்களுக்கு மாத்திரம் எப்படி இந்த சம்பவத்திலிருந்து தப்புவிக்கிறார்கள், எப்படி இவர்கள் மாத்திரம் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான கிரியையை கர்த்தர் ஸ்தோத்திரம் 2020-26 கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் செய்கிறார். சங்கீதம் 91:15 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கூப்பிடுகிறவர்களை விடுவிக்கிறவர், நம்புகிறவர்களை தப்புவிக்கிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயா 38:6 நாம் படிக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பேன், ஆதரவாயிருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா சோதனைக்கும், எல்லா வல்லடிகளுக்கும், எல்லா துக்கங்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் தப்புவித்து காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம். உனக்கு வேண்டியவைகளை செய்கிறவர், உனக்கு திறந்த வாசலை முன்பாக வைக்கிறவர், உன்னை தப்புவித்து காக்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, 4ஆவதாக உன்மேல் என்மேல் கர்த்தர் அன்பா இருக்கிறதுனால ஆத்துமாக்களை தருவார். ஆத்துமாக்களை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3:9 வெளிப்படுத்தல படித்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலரை உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதைதான் ஏசாயாவின் புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது ஐசையா 43:4 அங்கே வாசிக்கும் போது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக கர்த்தர் நம்மை நேசித்ததினாலே, கர்த்தர் நம்மை அன்பா இருக்கிறதுனாலே, கர்த்தர் நம்மை சிநேகித்ததினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அடையாளமாக சில ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். யூதர் அல்லாதவர்கள், சாத்தானுடைய கூட்டத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு யூதர்கள் வேண்டாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் வேண்டாம். யூதர் அல்லாதவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதரை போல மாய்மாலம் பண்ணுகிறவர்கள். நானும் ஆண்டவரை நம்புகிறேன், நானும் ஆண்டவரை வணங்குகிறேன், நான் இயேசுவையும் வணங்குகிறேன் அப்படி சொல்கிற ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சாத்தானுடைய கூட்டத்தாரை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவர்களை நமக்கு தரப்போகிறார். உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன்னு சொன்னவர் இந்த வருஷத்துல கொடுக்க போகிறார். 5ஆவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், உனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், உனக்கு எனக்கும் ஜெயம் கொடுக்கிறவர். அவர் நம்மளே அன்பு கூறுகிறதுனாலே
நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்திலே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஜெயம், நம்மில் அன்பு கூறுகிற தெய்வத்தாலே நமக்கு ஒரு ஜெயம். ஜெயம் இந்த வருஷத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை தரப்போகிறார். எல்லா போராட்டத்தின் மேலும் எல்லாவற்றின் மேலும் ஒரு ஜெயம். போகிற இடத்திலெல்லாம் ஜெயம். தாவீது சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காத்தார், அவன் வேலி அடைத்தார், ஜெயம் தந்தார், எல்லா யுத்தத்திலும் ஜெயம் பெற்றான். இதே போல கர்த்தர் ஜெயம் தரப்போகிறார். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவம், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இதையே சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, என் மேல் அன்பாயிருந்தால் எனக்கு வேண்டியதெல்லாம் தருவீங்களே. என் மேல் அன்பாயிருந்தால் எனக்கு திறந்த வாசலை வைப்பீங்களே. என் மேல் அன்பாயிருந்தால் ஆண்டவரே என்னை தப்பி வைத்து காப்பீங்களே. என் மேல் அன்பாயிருந்தால் எனக்கு முற்றிலும் ஜெயம் தருவீங்களே. இந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அன்புக்கும் கிருபைக்கும் பாத்திரராய் நடந்து கொள்வோம். இந்த வார்த்தைகள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிருபையை கூட்டி தந்திருக்கிறீர். இந்த வருஷத்திலே ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆண்டவரே, எப்படி லாசரு மேல் அன்பாயிருந்ததை இயேசு வெளிப்படுத்துறது போல எங்க மேல நீர் அன்பாயிருக்கிறதை நீர் வெளிப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்யும். நாமத்தை மயப்படுத்தும். கிருபை உண்டாக நினைந்தருளும், இரக்கம் உண்டாக நினைந்தருளும், தயவு உண்டாக நினைந்தருளும். ஆண்டவரே, அன்பாயிருந்து இந்த வேண்டியவெல்லாம் தரப்போகிறீர். அன்பாயிருந்து திறந்த வாசலை வைக்க போகிறீர். அன்பாயிருந்து ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு தப்புவித்து காக்க போகிறீர். அன்பாயிருந்து எங்கள் ஆத்துமாக்களை கொடுக்க போகிறீர். அன்பாயிருந்து ஜெயம் கொடுக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதெல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உடைய அன்புக்கும் பாத்திரராய் நாங்கள் நடக்க எங்களை அனுக்கிரக செய்யும். எங்கள் மேல் அன்பாயிருக்கிறதை இந்த முதல் நாள் தொடங்கியே ஆண்டவரை வெளிப்படுத்த போகிறீர், அறிவிக்க போகிறீர். ஆண்டவரை விளங்க பண்ண போகிறீர். அநேகருக்கு அறிந்து கொள்ள உதவி செய்ய போகிறீர். அப்படி ஸ்தோத்திரம். கிருபை நன்மை தொடரட்டும், நடத்திட்டு ஆசீர்வதிக்கட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. உங்கள் யாவருக்கும் புது வருட வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஒரு விசை கூட தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். Praise the Lord.